அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி வேறு விதமான ஒரு ஜாதகம். இது ஒரு ஆணோட ஜாதகம். வயசு 16 வருஷம் முடிஞ்சு 10 மாதம் 24 நாள் ஆகுது. இந்த பையனோட அப்பா நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. என்னன்னாக்கா, சார் பையனுக்கு காலேஜ் என்ன படிக்கலாம், +2 படிச்சுட்டு இருக்கோம், காலேஜ் என்ன படிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பொதுவாக நம்ம அச்சலக்கண பദ്ധதியில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நம்ம குருநாதர் ஜாதகருக்கு 17 வயசு நடப்பில் இருக்கும் அல்லது முடிவு ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம அந்த படிப்பு என்ன படிக்கலாம் அப்படின்றத பார்த்தா தான் சரியாக இருக்கும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்மளை பல பேர் படிக்கிற படிப்பு ஒன்று, படித்து முடித்து அதுக்கு அந்த படித்த படிப்புக்கு வேலைக்கு போகிறோமானா இல்லை. படித்தது ஒன்றா இருக்குது, வேலை பார்க்குறது ஒன்றா இருக்குது, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இது பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட ப்ரெஷரு, இல்லை தெரிஞ்சவங்க சொல்கிற ப்ரெஷரு. இப்போ ஜென்ரலாக குடும்பத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சொல்கிற பேச்சு நம்ம குடும்பத்தில் வம்சத்தில் டாக்டர் யாரும் இல்லை, அப்போ நீ டாக்டர் படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த பையனுக்கு பொருத்தமாக இருக்கா, பையனோட ஜாதக கிரக நிலைக்கு பொருத்தமாக இருக்கான்னு பார்க்கறது இல்லை. 4 வருஷம் 5 வருஷம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படித்து முடித்து வேலைக்கு போகிறப்ப பார்த்தா படித்தது ஒன்று, வேலைக்கு போகிறது ஒன்றா இருக்கும். இந்த பையனும் ஒரே ப்ரெஷர் டென்ஷனில் இருப்பாப்புல. அதனால் நம்ம அட்சயலக்ன பദ്ധதியில் நம்ம எப்படி கரெக்டாக கணிச்சு சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகம் என்ன படிப்பு படித்தால் கரெக்டாக இருக்கும்ன்ற மிக துல்லியமாக சொல்லிடுவோம். பொதுவாக 21 to 22 வயசில் யாராக இருந்தாலும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த 21 to 22 வயசு போகும்போது இந்த ஜாதகரோட வேலையின் தன்மை எப்படி இருக்கும், அதை பொறுத்து அதுக்கு தக்கன படிப்பு படித்தாருன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிடும். அதுவும் அதுக்கு தான் என்ன படிப்பு படிக்கிறது. சில பேருக்கு டாக்டர் படித்தா நல்லாயிருக்கும், சில பேருக்கு இன்ஜினியரிங் படித்தா நல்லாயிருக்கும், சில பேருக்கு நார்மல் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு 3 மாதம் கோர்ஸ் 4 மாதம் கோர்ஸ், அது படித்தா நல்லாயிருக்கும். சில பேருக்கு டிகிரி படித்தா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இது எப்படின்னாக்கா, நம்ம நம்ம அட்சயலக்ன பദ്ധதியில் மட்டும்தான் நம்ம இறந்த காலம், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துலேயும் நம்ம லக்னத்தை மூவ் பண்ணி கரெக்டாக பார்த்து துல்லியமாக சொல்ல முடியும். அந்த வகையில் இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இது ஏன் படிப்பு இவ்வளோ முக்கியத்துவம்னா, நம்ம இந்த 4 வருஷம் நம்ம ஐயா குருநாதர் சொல்லுவார், 4 வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். அதை நீங்கள் காலத்தையும் பணத்தையும் விரயம் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க. அந்த படித்த படிப்புக்கு உண்டான வேலை கரெக்டாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஸோ அதை நம்ம முடிவு பண்ணுற கட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த அட்சயலக்ன பദ്ധதி உதவும். சரி, இப்போ நம்ம ஜாதகத்துக்கு போவோமா. இந்த ஜாதகரோட அப்பா நம்மகிட்ட கேட்கும்போது அந்த பையனோட பிறப்பு லக்னம்ன்றது மகரமாக இருந்துச்சு. 16 வயசு போகும்போது அட்சயலக்னம் என்ன போயிட்டு இருந்துச்சுனாக்கா கும்பம். அப்போ படிப்பு பற்றி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் ஏஎல்பி. ஸோ படிப்பு பற்றி கேட்ட கேள்வி சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பையனுக்கு 17 வயசு முடியும் போது, அதாவது 18 வயசு ஸ்டார்ட் ஆகும்போது நிலைமை என்ன, அப்போ தான் காலேஜ் சேருவாப்புல. அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம்ன்றது மகரம் ஆகிடுது. மகரம் ஏஎல்பி லக்னமாக என்ன ஆகிடுதுங்க, மீனம் ஆகிடுது. மீனம் தான் 10 வருஷம் ஆட்சி பண்ண போகிறாரு இந்த ஜாதகருக்கு. எப்போ இருந்துனாக்கா 14 ஜூலை 2026 13 ஜூலை 2036 வரைக்கும். லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பற்றி எங்கே இருக்கார், 10ஆம் வீட்டான தனுசுலையா இருக்கார். இவருக்கு இயங்கும் நட்சத்திரமும் அந்த சமயத்தில் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4 போயிட்டு இருக்கும். நட்சத்திராதிபதியார் குரு பகவான், அவரும் 10லையா இருப்பார். சரி, படிப்புன்னு சொல்கிற 2ஆம் பாகம் தொடரக்கூடிய கேது பகவான், அவர் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடான சிம்மத்தில். பூரட்டாதி 4 முடிஞ்சு உத்திரட்டாதி 3 போகிற வரைக்குமே, அதாவது 23 டிசம்பர் 2030 வரைக்குமே இந்த 4 வருஷம் 5 மாதம் 10 நாளும் கேது பகவான் தான் 6ல் இருப்பார். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வயசு 21 வருஷம் முடிஞ்சு 8 மாதம் 12 நாள் ஆயிருக்கும். அப்போ 2ஆம் பாகம் தொடர்புடைய கேது பகவான் 6ல் இருக்காரு. அப்போ என்ன பண்ணோம், பிரச்சனைக்குரிய படிப்பு படித்தாதான் நல்லாயிருக்கும். அதாவது எப்படின்னாக்கா, இந்த லா படிக்கிறது, லாலே சிவில் லா, அப்புறம் ஃபார்மசி, பிஃபார்ம், எம்ஃபார்ம் படிக்கலாம், நர்சிங் படிக்கலாம், இல்லை செக்யூரிட்டி ரிலேட்டடு, இல்லை ஆடிட்ரு, ஃபைனான்ஸு, அக்கௌண்ட்ஸ். ஏன்னா புரட்டாதின்னு வரும்போது உங்களுக்கு இந்த ரிசர்ச்சு, ஃபைனான்ஸு இந்த மாதிரி படிச்சிடலாம். புரட்டாதி நட்சத்திரம் ஸ்பெஷலாக அந்த மாதிரி படித்தா நல்லாயிருக்கும்.
சரி, 21 வயசுல வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கிட்டாலும் அப்போ வந்து அந்த சமயத்தில் இந்த ஜாதகருக்கு வேலையின் தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தா 10ஆம் பாவகம் தொடர்புடைய கேது பவன் எங்க இருப்பாருனாக்கா 6ஆம் வீட்டில் இருப்பார். அப்போ என்ன பண்ணணும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வேலைகளாக பார்த்து செஞ்சாதான் இவர் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து இவர் வந்து உடல்நிலையை வந்து பாதிச்சிடும். அதனால என்ன பண்ணணும், இந்த இந்த ஜாதகர் வந்து 21 வயசுல வந்து தினம் தினம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வேலைகளை பார்த்தாதான் இவர் நல்லா இருப்பார். ஓகே. ஏன்னா இவருக்கு வந்து இந்த 2036 வரைக்குமே வந்து மீன லக்னம் தான் போகுது இல்லைங்களா. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா படித்து முடித்து திருமணத்துக்கு உண்டான காலம் 27 வயசு கிட்ட வந்துடும், 28 வயசு கிட்ட வந்துடும் திருமணத்துக்கு உண்டான காலம். அப்போ பொதுவாக பொண்ணு கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்க, பையன் என்ன வேலை பார்க்குறாப்புல அதை பார்த்து கொடுப்பாப்புல. அதை பார்த்தா ஜென்ரலாக வந்து பொண்ணு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது தற்போது இந்த ஜாதகருக்கு 18 வயசு ஆகும்போது ஏல்பி லக்னம் வந்து மீனம் போகும்போது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இயங்கும் போது இவர் வந்து பிரச்சனைக்குரிய படிப்புகளை எடுத்து படித்தார்னா நல்லா இருக்கும். ஏன்னா 21 வயசு அந்த காலகட்டத்தில் இவர் வேலைக்கு போகும்போது இவரோட வேலையின் தன்மை எப்படி இருக்குன்னாக்கா கேது பகவான் வந்து 6ல் இருக்காரு. அப்போ என்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய படிப்பு படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, 2ஆம் பாகம் தொடர்புடைய 2ஆம் பாகம் லக்னாதிபதி யார், ஏல்பி லக்னம் மீனம், 2ஆம் பாகம் இது மேஷம், லக்னாதிபதி யாருன்னு செவ்வாய் பகவான். அவர் எங்கே இருக்கார், 4ல் இருக்கார். செவ்வாய்னாலே பொதுவாக இந்த ரத்தம் தொடர்பான படிப்பு. அதனால நம்ம என்ன சொன்னோம், டைரெக்டாக வந்து டாக்டரு சர்ஜன் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு எம்ஃபார்ம் பிஃபார்ம் இல்லை ஒரு இந்த பிளட் டெஸ்டிங் சம்மந்தப்பட்ட படிப்பு அந்த மாதிரி படித்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். இதே செவ்வாய் வந்து 6 8ல் இருந்தாருனாக்கா நம்ம டைரெக்டாக வந்து டாக்டர் படிச்சிடலாம். அது குறிப்பாக 8ல் இருந்துச்சுனாக்கா சர்ஜன் போகிறது ரொம்ப நல்ல படிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம அட்சயலக்ன பദ്ധதியில் வந்து என்ன படிப்பு படித்தால் இந்த ஜாதகர் வந்து பிற்காலத்தில் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து ரொம்ப துல்லியமாக இது படித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம துல்லியமாக சொல்லிடுவோம். 1000 தான் குடும்பத்தாரோட ப்ரெஷர் இல்லை வேற தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கூட அவரவர் ஜாதகத்தை வந்து அட்சயலக்னத்தில் பார்த்து படித்து அதுக்கு தகுந்த படிப்பு படித்தால் நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி எனும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.